பார்த்துங்க, இந்த மலையை தான் ஏற போகிறோம். அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஏறுங்க. டேய், ஏறும்போதே பயமுறுத்தாதடா. எப்பா பார்க்கறதுக்கே பயமாகுதே. எப்பா ஏறும்போதே ஸ்லிப் ஆகுதே. ஏறுவோம். இதுங்க வேற குண்டு குண்டா இருக்குதுங்களே. இதுங்க ஏறி மலையை கரைஞ்சிருமா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தானா கேஸை போட்டுருவானே. ஏம்மா பார்த்து ஏறுங்க, அங்கே வழுக்குது பாரு. சார், மேனேஜர் சார், ஏறுவீங்களா? மலை ஏறும்போதும் கூலிங் கிளாஸ் தேவையா? டேய், கொஞ்சம் வாய மூடுறியா? பாத்து. ஐயோ எப்பா முடியல. பாத்து சார். கலீல், என்னால ஏற முடியல, யாராச்சும் கை கொடுங்களேன். இவ வேற. எல்லார் சோறையும் சேர்த்து சாப்பிடாதான்னு சொன்னேன், கேட்டியா? எனக்கு தேவைதான், உன்னை கூட்டு வந்தேன். அப்பா கூட்டு வந்துட்டு ஏன்டா இப்படி பேசுற? பேச்ச குறை, ஏறி வா. வீட்டுல இருந்து புருஷன் உயிரை வாங்குவ, இப்ப இங்க வந்து எங்க உயிரை வாங்குற. அப்பா மலை உடையாம ஏறு. கோயிலுன்னு சொன்னதால் தான்டா வந்தேன். இன்னும் எவ்வளவு தூரம்டா போகணும்? என்ன ஸ்லோ? இப்பவே ஸ்லோவா பேசுற? கிண்டல் பண்ணாம சொல்றியா? இன்னும் ஏற வேண்டியது இருக்குது. ஏறி இறங்குனதுக்கு அப்புறம் அதோ தெரியுது பாரு ஃபாரஸ்ட், அது உள்ளதான் போகணும். எது உள்ளேயும் போக முடியாது, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். இதோ பாரு, உன்னை இப்படி பாதிலாம் விட்டு போக முடியாது. வா போவோம். என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்கப்பா. வந்து தொலை. இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். கலிலே, இன்னும் எவ்வளவு தொலைதாண்டா இருக்கு? இப்படியே நடந்து போனா ஒரு மெயின் ரோடு வரும். அங்க புலி, சிங்கம் ஒன்ன மாதிரி யானை வந்தா அதுங்கிட்ட கேட்டு உனக்கு சொல்லிட்டா. என்னடா பேசுற? ஸ்லோ, நானும் உங்களை மாதிரி தான் வந்தேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னா, இப்படியே போனா ஒரு கோயில் வரும், பக்கத்துல அருவி ஒன்று இருக்கும், போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னா. சார், இவ்வளோ நேரம் பேக்கை நான் தான் தூக்கிட்டு வந்தேன், இனிமேல் நீங்கள் தான் தூக்கிட்டு வரணும். மா, நான் மேனேஜர்மா, என்ன பேக் தூக்கிட்டு சொல்கிறேன். சார், அது ஆஃபீஸில் உங்கள் ட்ரெஸ்ஸு சேர்த்து நான் சுமந்துட்டு வரேன். சரி வாமா, பார்த்துக்கலாம். ஐயே, ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. நீ வேணா தூக்கிட்டு வா. ஏன், உங்க 2 பேர் துணியும் தானே இருக்கு, அப்ப நீங்க தானே தூக்கணும். என் துணியெல்லாம் தூக்க ஆள் இருக்கு. ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பர்கரும் பீஸாவும் சாப்பிட்டீங்கல்ல, இப்ப நடக்க கஷ்டப்படுறீங்க. வந்ததுங்க எல்லாம் முட்டி செத்துதான் இருக்குதுங்களே. ஆமாண்டா, நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. உன்னை நம்பி வந்தேன் பாரு, இப்படிதான் பேசுவேன். போற வழி உங்களுக்கு தெரியுமோ? எங்க கூட தானே வரப்போற, பாக்குறோம் முட்டி சாவுதா இல்லையான்னு. ஜாய், உனக்கு ரொம்ப வாய். ஆளுக்கு ஆளு பேசாதீங்க, ஆறு வேலையை பாருங்க. நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். நீ இங்க உட்கார்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் ட்ரெஸ் உன் பேக்ல இருக்கு, அதனாலதான் உன்னை கூப்பிடுறேன். கிளம்பி வா. அம்மா, இந்த அம்மாவில் தான் நடக்க முடியலன்றாங்கல்ல, விடுமா. இங்கே வர அனிமலுக்கு ஒரு வேளை சோறாவது ஆகும். சார், நீங்க வேற ஒரு வேலைக்கு இல்லை, ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடும். ஐயோ, நானும் வரேன், வாங்க. அப்படி வா வழிக்கு. இவ்வளோ மரம் இருந்து என்ன பிரயோஜனம்? என் கூட வர குரங்குங்களுக்கு ஒரு கொய்யா மரம், ஒரு சீத்தா மரம், ஏன் ஒரு ஆப்பிள் மரம், ஒரு செரி மரம்லாம் இருந்திருந்தா சாப்பிட்டு எனர்ஜியா நடந்து போயிருக்கலாம். அவனுங்க சொன்னானுங்களேன்னு இந்த குரங்குங்களை வர கூட்டு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி வந்த குரங்குங்க சாப்பிட்டு இருக்குண்டா. ஒன்ன குரங்குன்னு சொல்லு, என்ன சொல்லாத. டேய், அருவின்னு கோயில்னு எங்கடா ஒன்னதையும் காணோம்? தெரியுமா தெரியாதாடா? வாஸ்கோட காமா இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போய் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. டேய் லூசு, அவர் காட்டுக்குள்ள போகலடா, கடல்ல போனாரு. உன்னை நம்பி வந்தோம் பாரு. மலையிலேயே அங்கேயே இருக்கிறேன்னு சொன்னேன், கூட்டின்னு வந்து சாவடிக்கிறீங்களே. ஒன்ன சாவடிக்கல, உன்னால நாங்க தான் சாவறோம். இந்த டூருக்கு அப்புறம் இதுங்க சாவகாசமே வச்சுக்க கூடாது. இதோட இதுங்களோட எங்கேயும் வரக்கூடாது. யானை சிக்கிருச்சு. எவ்வளவு இடம் இருக்கு, இதுலயே வந்து மாட்டினா. ஐயோ, அப்பவே வரமாட்டேன்னு சொன்ன, என்ன கூட்டின்னு வந்து சாவடிக்கிறாங்களே. ஏமா, அப்பவே உடம்ப குறைன்னா கேட்டியா? சும்மா ஓசில வாங்கி தராங்கன்னு எல்லாத்தையும் துண்ணா. கொலக்கேஸ்ல எதுனா மாட்டிப்போமா? அபசகுணமா பேசாதம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எந்திரிங்க. மேனேஜரா, நீ கம்பி என்ன போறது கன்ஃபார்ம் தான். யோ சும்மா இல்லையா, நீ வேற. இதுக்கப்புறமா அருவி பார்க்க போகணுமா? கடுப்பேத்தாம மூடிட்டு பா. பஸ் வேற எடுக்குதே. மேல கை வைக்காம நடந்து வரியா? நடக்கவே முடியல. எடுபட்டவனே, இங்க அருவி இருக்கா இல்லையாடா? உண்மையை சொல்றான், சத்தியம் பண்றான். மேனேஜர் மேல சத்தியமா? பசங்க சொன்னானுங்க தான், ஆனா இந்த பக்கமா அந்த பக்கமான்னு தெரியல. வாங்க நேராவே போவோம். ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நாளைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல பெரிய எழுத்துல ஒரே ஆபீஸ சேர்ந்த 5 பேர் மரணம்னு வரப்போகுது. வாயை தந்தாலே நல்ல வார்த்தையாவே பேச மாட்டீங்க, எல்லாமே அவசரமாவே பேசுறீங்க. குண்டு, நீ சும்மா இரு. ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்களேன்னு என்ஜாய் பண்ணலாம்னு இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? யார கழுதைன்ற? எல்லாரையும் தான். சொல்லுவேடா. மேக்கப்லாம் நல்லா இருக்கா? ஏன்
அங்க சொன்னல, மீடியா வரும், வீடியோ எடுக்கும், மேக்கப் கலைஞ்சா அசிங்கமா இருக்கும். அதாண்டி சொன்னேன். ஏண்டி நீ போட்டிருக்க பேன் கேக்கே நான் எடுத்துட்டு வந்தது, இன்னொரு வாட்டி வேற உனக்கு கொடுப்பாங்களா? இதுவே போதும். மேனேஜரே, இங்க வந்து பேன் கேக்க சண்டை போட்டுக்குதுங்க பாத்தியா? லூசுங்க, இங்க போய் பேன் கேக் கிடைக்குமா? கலிலே, இங்க பானிபூரி கிடைக்குமா? இங்க பானிபூரி கிடைக்காது, உன் சைஸ்ல வேணா சாணிபூரி கிடைக்கும். வா வாங்கி தரேன். சி கலிலே, என்ன சொல்லு? இந்த பேஷண்ட் கூட எல்லாம் என்னால் நடக்க முடியாது, எங்க போகணும்னு சொல்லு, நான் முன்னாடி போறேன். ஏமா ஸ்லோ, இப்படியே ஃபாஸ்டா போ. வழி தெரியாம எங்க திணறியும் அங்க நில்லு. இந்த பேஷண்ட்டுங்களை எல்லாம் இருப்பா, கூப்பிட்டு வரேன். நானும் உன் கூட வரேன். சரி வா. ஏ குண்டு, உருண்டு வா. ஏதாவது ஒரு 7 நம்ம கூட வரணும்னு நிக்குது. பொண்ணு என் கூட வருது, மற்றதெல்லாம் பின்னாடியே வருது. சாப்பிட்டுக்கினே நடந்தா நல்லா இருக்கும். என்னடியா உங்களுக்கு காணோம்? நம்ம முன்னாடியே வந்துட்டோம், அதுங்கெல்லாம் எப்போதான் வரப்போதோ தெரில. நீ பார்த்து வா. முன்னாடி 2 எருமை போகுது, பின்னாடி 2 தேவாங்க வருது. யாரு? ஏய் ஜாஸ்லோ, என்னடா இங்க வாயா. என்னத்து கூப்பிடுறான்? என்னத்தை பார்த்துட்டு கூப்பிடுறான்? என்னடா நான் கடவுள் பார்ட் 2 படம் எடுக்கிறாங்களா என்ன? என்ன எந்த பரதேசியும் பதில் சொல்ல. அங்க பாத்தியா சாமியாரு? ஏய், அவர் இருந்தா உனக்கு என்னடா? நம்ம எதுக்கு இங்க வந்தோம்? வா அட போலாம். இருங்கப்பா, அவர்கிட்ட வழி கேட்போம். அவர்கிட்ட எப்படி தெரியும்? சாமிக்கு தான் இங்க எல்லாமே தெரியும்ல. அவர் என்ன கொரியர்ல வேலை பாக்குறாரு? டேய், வளவலான்னு பேசிருக்கான், வாங்கடா போலாம். என்ன ஸ்லோ, சாமியார் சாபம் விட்டுருவாரு பைன்ட்டியா? ஏய், அவரை பார்த்து எனக்கு என்ன பயம்? என்ன பண்ணிடுவாரு? அங்க போனாதான் வா. தெரியும். ஒரு மேனேஜர் இருக்க, பயமே இல்லையா உங்களுக்கு? அது ஆபீஸ்ல, இங்க இல்ல. அட சும்மா இருங்கப்பா, இவ்வளவு தூரம் வந்துட்டு கால் வலிக்குது நீங்களே, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாமியார கலாச்சிட்டு போவோம். பார்ட் 2 பாலா தான் டைரக்ட் பண்றாரா இல்ல வேற யாராவது டைரக்ட் பண்றாங்களான்னு கேப்பமா? நான் ஒருத்தி பேசிட்டு இருக்கேன், ஏதாவது ஒன்று பதில் சொல்லுதா பாரு. பொங்கல் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே உட்காருதுங்க. நீ தானே உட்கார்ற. சாமி, சாமி எந்த சாமி கும்பிடுறாரு? எந்த சாமின்னா? பட்டையும் காணும், நாமத்தையும் காணும், அதே எந்த சாமி கும்பிடுறான்னு கேக்குறேன். சாமி கண்ணை திறந்தவன கேட்டு சொல்லிட்டா? அவர் கண்ணை திறந்தாருன்னா அவர் சாப்பாடு எங்கன்னு கேட்டு சொல்லுங்க. ஒருத்தருக்கு தான் சொல்லியிருப்பாரு, அவர் டொமேட்டோல ஆர்டர் பண்ணியிருப்பாரு. காட்டுக்குள்ளலாமா டெலிவரி தருவாங்க? மனுஷங்க எங்க இருந்தாலும் கொடுப்பாங்க, உன்ன மாதிரி காட்டு யானைக்கு தான் டெலிவரி கொடுக்க மாட்டாங்க. யாரா அது? சுவாமி, சுவாமி. ஏய், அவர் என்ன புருஷன் மாதிரி கூப்பிட்டு இருக்க? இல்லடி, தாடி சும்மா பல பல பலன்னு இருக்கு, அவ்வளோ நைஸா வந்திருக்கு, அதான் எந்த ஷாம்பு போடுறாருன்னு கேட்க. ஷாம்பெல்லாம் நம்மளுக்கு தெரியாதா? அவரோட முடிய பாரு, மண்டையும் கொண்டையும் பாரு, எவ்வளோ அழகா நீட்டா கருகருன்னு வளர்ந்துருக்கு. என்ன தேங்காய் யூஸ் பண்றாருன்னு கேளு. ஆமால. ஏன்பா சாமியை காண்டாக்கி விட்டுறாதீங்க, சாப்பிக்கவே விட்டுற போறாரு. இவ வேற. அட பொம்பளைங்க புத்தி உங்களை விட்டு போதா பாரு. கேக்குறதும் கேக்குறீங்க, கொஞ்சம் வேற எதனா பெருசா கேளுங்க. அப்படி என்ன பெருசா கேக்குறது? இதோ இருக்காருல நம்ம மேனேஜரு, இவரை பத்தி கேளுங்க. ரொம்ப வருஷமா நம்ம கம்பெனில குப்பை கொட்டிட்டு இருக்காரு, எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி போவாருன்னு கேளுங்க. உங்க கூட வந்தது குத்தமாயா? ஏய், முதல்ல அந்த கண்ணை திறக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்கலான்னு முடிவு பண்ணிக்கலாம். சாமி அவன் இவெல்லாம் சொல்லாதீங்கப்பா, சாப்ப விட்டுற போறாரு. ஏனை ஆக்கிடுவாரா, பூனை ஆக்கிடுவாரா? இவர் என்ன சாமியார் தெரியுமா? என்ன சாமியாரடி? மரக்கட்ட சாமியார். எப்படி சொல்ற? இங்க இவ்வளோ மரம் இருக்கு, இவர் அசையாம கட்ட மாதிரி உட்கார்ந்துருக்காரு. நம்ம எல்லாரும் இவ்வளோ கேள்வி கேட்கிறோம், ஏதாவது பேசுறாரா? சாமி இவ்வளவு பேசி ஏன் சாப்பிட விடாம இருக்காரு தெரியுமா? ஏன்? சாமினா சாதுவா இருக்கணும், அதனால தான் நம்மள சாப்பிட விடாம இருக்காரு. ஏன் சாப கேடு? சாமி கிட்ட ஆன்மீக கேள்வி கேட்டதா பதில் சொல்லுவாரு. அப்படியா? இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். சாமி, சாமி, சாமி யார் சாமி? கண்ணை திறந்துட்டாரு சாமி, எங்க எல்லாருக்கும் பதில் சொல்லுங்க சாமி. உன்னையும் என்னையும் அனைத்து ஜீவராசிகளையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்தவன்தான் இறைவன், அவனே சுவாமி. பேஸ்டார்ப்பா, சாமி வாயை திறந்து பேஸ்டார்ப்பா. சரி, அடுத்த கேள்வி யாருன்னா வச்சிருக்கீங்களா? கேளுங்க. இர்ரா சாமி, எல்லாம் படைச்சது இறைவன்னா அவனை மீறிய சக்தி எதுவும் இல்லையா? இவ்வுலகத்தில் அல்ல, எவ்வுலகத்திலும் அவனை மிஞ்சிய சக்தி ஏதும் இல்லை. ஓ அப்படியா? அப்படி இறைவன் என்னென்ன சாமி படைச்சாரு சொல்லு. விண்ணிலே சூரியனையும் ஒளியையும் படைத்தான், மண்ணிலே உயிரினங்களையும் நீரையும் கொடுத்தான், சுவாசிக்க இவ்வுலகத்திற்கு காற்றை படைத்தான். இவை அனைத்துமே அவன் படைப்பல்லவா? ஓ, பூமியில தண்ணி படைச்சானா? இப்ப தோண்டிப்பார் சாமி, எங்க இருக்குது தண்ணி? அப்போ மும்மாரி மழை பெய்யும் சொல்லுவான், இப்போ எங்க மழை பெய்யுது? சூரியனா? பூமிய சுத்தி உள்ள ஓசோன்ல ஓட்ட விழுந்துருச்சுல்ல, இப்போ டைரக்டா கதிர்வீச்சு பூமியில தான் படுது. காத்தா? அது ஃபுல்லா மாசு. மகனே, நீ என்ன சொல்ல வருகிறாய்? கேட்டுக்க சாமி, இதெல்லாம் படைச்சது இறைவன் தான் சொல்றல்ல,
இப்போ மண்ணை தோண்டி பார்த்தா தண்ணி இல்லாம ஆக்கிட்டோம்ல. மும்மாரி மழை பெய்யும்ன மரத்தை வெட்டி மழையை நிப்பாட்டிட்டோம்ல. அது மட்டும் இல்ல, ஓசோன்லயே ஓட்டைய போட்டுட்டோம்ல. இதெல்லாம் இறைவன் படைச்சாருன்னு இப்போ இதெல்லாம் மாத்தி அமைச்சிட்டோம்ல. இப்போ சொல்லு, மனுஷனா இருக்கிற எங்களுக்கு சக்தி அதிகமா இல்ல நீ சொல்ற இறைவனுக்கு சக்தி அதிகமா? இதுக்கு பதில் இருக்கா? இறைவனுடைய படைப்பெல்லாம் ஆக்கப்பூர்வமாக மனிதனுக்கு தேவையானது. நீங்கள் செய்திருப்பது மனிதனை அழிப்பதற்கு. சிந்தித்துப் பார், நீ உன் சந்ததிக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் இது. இறைவன் கொடுத்ததை வீணாக்கிவிட்டு பெருமையாக பேசுகிறாய். நீ மார்த்தட்டி கொள்கிறாய். செய்த தவறை உணர்ந்து பார். இந்த சாமியார் சொல்றதும் கரெக்டு தான் இல்லடி. ஆமாண்டி. எருமை இதுல என்ன உனக்கு பெருமை? சாமி இது விமோச்சனம் தான் என்ன சாமி? இனிமே ஏரி குளம் குட்டைன்னு எல்லாத்துலயும் தண்ணி சேர்த்து வைக்கணும். அது மட்டும் இல்ல, அதிகமா புகை போடாம ஓசனை பாதுகாப்பா பாத்துக்கணும். நீங்கள் சொன்ன அனைத்தையும் செய்யலாம். காலம் கடந்த சிந்தனை. இதையெல்லாம் செய்வதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று தெரியுமா? மரம் வளருங்கள். மரத்தினால் நீரை தேக்கி வைக்கலாம். தூய காற்று கிடைக்கும். மரங்களால், இலைகளால், பூக்களால், கனிகளால், காய்களால் மருத்துவம் வளரும். இப்படி பலர் மரம் வளர்ப்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே இந்த பிரபஞ்சத்தில் பல நன்மைகள் கிடைக்கும். வீட்டுக்கு ஒரு மரமாவது வளருங்கள். நம்மாழ்வார் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், வீட்டிற்கு 10 மரங்கள், பயனுள்ள மரங்கள் வளருங்கள் என்று சொன்னார்கள். முடிந்தவரை நீங்களும் வளருங்கள், மற்றவருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். கண்டிப்பா சாமி, நானும் இனிமே மரம் வளர்ப்பேன். நானும் மரம் வளர்ப்பேன், மற்றவங்களே மரம் வளர்க்க சொல்லுவேன். இவங்கெல்லாம் தெரியாம பேசிட்டாங்க, மன்னிச்சிருங்க சாமி. சாமி, நான் கொஞ்சம் விளையாட்டா பேசிட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே நானும் மரம் வளர்க்குறேன் சாமி. நல்ல கருத்தா சொன்னீங்க சாமி. மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் மரம் வாங்கி வளருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த பயனுள்ள கான்செப்ட்ல நடிச்சவங்க, கூட இருந்து ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் இருக்காங்க. உங்க பேர்ல இருந்து சொல்லுமா? என் பேர் எஸ் ஜெயமாலினி. என்னோட பேர் சுலோச்சனா. ஜாய். என் பேர் சே ராசமாணிக்கம். என் பேர் இன்ப கலீல். மதன். என் பேர் வெங்கடேஷ். ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கோம். கேமராக்கு பின்னாடி இருக்காரு, அவர் அப்படியே அவர் பக்கம் திருப்பி காமிச்சா கரெக்டா இருக்கும். என்னோட பேர் சிவா. தேங்க்யூ. பார்க்குற நீங்க இது பயனுள்ளதுன்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. இதெல்லாம் போட முடியும். அதை எடுக்கலடா. தீப்பந்தம் சாமியார் வந்து பாருங்க, கையில வரும்போது எல்லாரும் காட்டு கைக்கு வந்திருக்கீங்க. சுருட்டோட ஜோசியம் பார்க்க வந்திருக்கோம். சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்கறதுக்காக நம்ம சாமியாரை பார்க்க வந்தோம். சுருட்டு சாமியாரை பார்க்க வந்துக்கிறோம். ஆமா, மரக்கட்ட சாமி. அதுவும் மரக்கட்ட சாமியார் தான். அங்க நிக்கிற லைட்டா திரும்பி ஒரு ஆய் சொல்லிடுங்க சார். மரத்துக்கு கீழே இருக்கிறதால மரக்கட்ட சாமியார். உண்மை மனசாட்சி தெரிஞ்சுலாம் கால் வெளியில அப்படி மனசுக்குள்ள வச்சு நான் வெளிப்படையா பேசுறேன். மேல ஊனம் வாடி நடக்கும். ஏய், இந்த கண்ணாடி போட்டு கண்ணே தெரியலையா?